தீமோத்தேயுவுக்கு புத்திமதி. இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்தபோது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேடுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய். அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவுக்கு கட்டளையிட்டு போதிக்கிறார். பவுல் மூலமாய் தான் பெற்றுக்கொண்ட உபதேசத்தை தீமோத்தேயுவும் எபேசு சபையில் உள்ளவர்களுக்கு கட்டளையிட்டு போதித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று புத்தி சொல்லுகிறார். தீமோத்தேயு இப்போது இள வயதினராய் இருக்கிறார். அவருடைய இளமையை குறித்து ஒருவனும் அவரை அசட்டை பண்ணாதபடிக்கு தீமோத்தேயு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். தீமோத்தேயுவும் இள வயதினராய் இருந்தாலும் மற்றவர்கள் தன்னை மதிக்கும் பிரகாரமாக நடந்து கொள்ள வேண்டும். ஞானத்தோடு புத்தி சொல்ல வேண்டும். வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் தீமோத்தேயு மற்ற விசுவாசிகளுக்கு நல்ல முன்மாதிரியாய் இருக்க வேண்டும். இள வயதுள்ளவர்கள் இள வயதின் மாயையில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. தங்களுடைய வாலிப வயதில் இப்பிரபஞ்சத்தின் ஆசைகளுக்கு தங்களை அடிமைப்படுத்திவிடக்கூடாது. இள வயதுள்ளவர்கள் மிகுந்த எச்சரிப்போடும் பயபக்தியோடும் ஜீவித்தால் அவர்களுடைய இளமையை குறித்து ஒருவரும் அசட்டை பண்ண மாட்டார்கள். இளவயதுள்ளவர்கள் நற்குணத்தோடும் பயபக்தியோடும் ஜீவிப்பதை பார்க்கும்போது வயதில் முதிர்ந்தவர்கள் கூட அவர்களை அசட்டை பண்ணவே மாட்டார்கள். தீமோத்தேயு கர்த்தருடைய வார்த்தையை போதித்தால் மாத்திரம் போதாது, அதற்கு ஏற்ற பிரகாரமாக ஜீவிக்கவும் வேண்டும். சாட்சி உள்ளவராக தான் உபதேசிக்கிற சத்தியத்திற்கு ஏற்ற பிரகாரமாக ஜீவிக்க வேண்டும். தீமோத்தேயு மாத்திரமல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லோருமே தாங்கள் உபதேசிக்கிற உபதேசத்திற்கு ஏற்ற பிரகாரமாய் ஜீவிக்க வேண்டும். நம்முடைய பிரசங்கமும் நடத்தையும் இசைந்திராமல் முரண்பட்டிருக்கும் என்றால் அதனால் ஒரு பிரயோஜனமும் உண்டாகாது. நாம் ஒரு கையினால் கட்டுவோம், நாம் கட்டியதையே மறு கையினால் இடித்து போடுவோம். நம்முடைய பிரசங்கமும் ஜீவியமும் ஒத்துப்போகவில்லை என்றால் நம்முடைய ஊழியம் ஒருபோதும் ஆசீர்வாதமாக இராது. ஒரு காலத்திலும் நம்முடைய ஊழியம் கட்டி எழுப்பப்பட மாட்டாது. தீமோத்தேயு வாசிக்கிறதில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று பவுல் அவருக்கு புத்தி சொல்லுகிறார். தீமோத்தேயு அநேக விசேஷித்த வரங்களை பெற்றிருக்கிறார். ஆனாலும் மிகவும் சாதாரண வரங்களையும் அவர் பயன்படுத்த வேண்டும். வாசிக்கிறது என்பது எல்லா ஜனங்களுக்கு முன்பாக வேத வசனங்களை வாசிப்பதை குறிக்கிற வார்த்தையாகும். தீமோத்தேயு வேத வசனங்களை வாசிக்க வேண்டும். வேத வசனங்களில் இருந்து ஜனங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் எதை விசுவாசிக்க வேண்டும் என்றும் தீமோத்தேயு அவர்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். ஊழியக்காரர்களாகிய நம்மை யாரும் அசட்டை பண்ணக்கூடாது என்றால் கர்த்தர் நம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிற ஊழியத்தை நாம் உண்மையாய் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தருடைய வசனத்தில் இருந்து தெளிவாய் புத்தி சொல்ல வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் உண்மை உள்ளவர்களாய் ஜீவிக்க வேண்டும். நாம் இப்படி நடந்து கொள்ளும் போது ஒருவரும் நம்மை அசட்டை பண்ண மாட்டார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் தாங்கள் செய்கிற ஊழியத்திற்கு தங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வேத வசனத்தை வாசிக்கிறதில் கவனம் செலுத்த வேண்டும். உபதேசிக்கிற ஊழியத்தில் நாம் ஜாக்கிரதையாய் இருப்பது போல வேத வசனத்தை வாசிக்கிறதிலும் நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு ஜெபமும் வேத வாசிப்பும் அவசியம் தேவை. இவ்விரண்டில் ஒன்றில் சரியாய் கவனம் செலுத்தாவிட்டாலும் ஊழியம் ஆசீர்வாதமாக இராது. தீமோத்தேயு ஒரு சில காரியங்களில் அசதியாய் இருக்கக்கூடாது என்று பவுல் அவருக்கு கட்டளையிடுகிறார். ஊழியக்காரராகிய நமக்கு கர்த்தர் தம்முடைய வரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வரத்தை பற்றி நாம் அசதியாய் இருக்கக்கூடாது. ஊழியக்காரரை எப்படி பிரதிஷ்டை பண்ண வேண்டும் என்று பவுல் இங்கு சொல்லுகிறார்.
மூப்பராகிய சங்கத்தார் தீமோத்தேயு மேல் கைகளை வைத்தார்கள். இதுவே வேதாகம முறைப்படி ஒருவரை ஊழியத்திற்கு பிரதிஷ்டை பண்ணுகிற விதம். ஊழியக்காரர் மீது மூப்பராகிய சங்கத்தார் கைகளை வைக்க வேண்டும். கர்த்தருக்கு ஊழியம் செய்வது ஒரு வரம். இது கிறிஸ்துவின் வரம். கர்த்தர் தமக்காக ஊழியம் செய்கிற வரத்தை சபைக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரிடமிருந்து ஊழிய வரத்தை பெற்றிருக்கிற ஊழியக்காரர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாய் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஊழியத்தை பற்றியும் அசதியாய் இருக்கக்கூடாது. ஊழியத்தை அசதியாயும் செய்யக்கூடாது. கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு நமக்கு இருக்க வேண்டிய தகுதியை பற்றியும் அசதியாய் இருக்கக்கூடாது. ஊழியக்காரர்கள் தேவ பக்திக்கு ஏதுவாக எப்போதும் முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு ஒவ்வொரு ஊழியக்காரரும் தங்களை எப்போதும் தகுதிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். தேவன் தம்முடைய ஊழியத்தை தீமோத்தேயுவுக்கு கொடுத்திருக்கிறார். தீமோத்தேயு இந்த ஊழியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு அவர் தன்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும். கர்த்தரை பற்றி அறிகிற அறிவில் அவர் வளர்ச்சி பெற வேண்டும். தீமோத்தேயு தேவனுடைய அறிவில் தேறுகிற யாருக்கும் விளங்கும்படியாக இருக்க வேண்டும். இதற்காக தேவன் தனக்கு கொடுத்திருக்கிற ஊழிய வரத்தை அவர் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் அதிகமாய் தியானம் பண்ண வேண்டும். கர்த்தர் தங்களிடத்தில் நம்பி ஒப்புக் கொடுத்திருக்கிற ஊழியத்தை அதிகமாய் தியானம் பண்ண வேண்டும். ஊழியத்தை பற்றியே சிந்தித்துக் கொண்டு ஊழியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இதனால் ஊழியக்காரர் ஊழியத்தில் தேறுவது யாருக்கும் விளங்கும்படியாக இருக்கும். அப்போஸ்தலர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகளையும் கொடுக்கிறார். தீமோத்தேயு தன்னை குறித்தும் தான் கொடுக்கிற உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். உபதேசத்தில் நிலைத்திருக்க வேண்டும். இப்படி செய்யும் போது முதலாவது மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற தீமோத்தேயு தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியும். அதன் பின்பு தன் மூலமாய் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ள முடியும். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணும் போது நாம் முதலாவது நமக்கு நாமே பிரசங்கம் பண்ணிக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லுவதற்கு முன்பாக அந்த வார்த்தைகளினால் நம்மை எச்சரிக்க வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாம் நம்மை குறித்தும் நாம் கொடுக்கிற உபதேசங்களை குறித்தும் எச்சரிக்கையாய் இருந்து இவைகளில் நிலை கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் நமக்கும் ரட்சிப்பு உண்டு, நம்முடைய உபதேசத்தை கேட்பவர்களுக்கும் ரட்சிப்பு உண்டு. முதலாவது தங்களுக்கும் பின்பு மற்றவர்களுக்கும் உபதேசம் பண்ணுகிறவர்களின் ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்கும். முன்மாதிரியாக இருக்க வேண்டிய காரியங்கள்: வார்த்தை, நடக்கை, அன்பு, ஆவி, விசுவாசம், கற்பு. தீமோத்தேயு சத்தியத்தை உபதேசம் பண்ண வேண்டும். ஆத்துமாவை ரட்சிக்கும் தேவனுடைய வார்த்தையையே பிரசங்கம் பண்ண வேண்டும். ஆவி என்னும் வார்த்தை பரிசுத்த ஆவியை குறிக்கும் என்றால் இது ஆவியானவருடைய வரங்களை பயன்படுத்துவதையே குறிக்கும். அத்துடன் நம்முடைய ஜீவியத்திலும் நடத்தையிலும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுத்து ஜீவிக்க வேண்டியதையும் குறிக்கும். இந்த வார்த்தை மனுஷனுடைய ஆவியை குறிக்கும் என்றால் நாம் எந்த விதத்தில் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும் என்பதை குறிக்கும். தீமோத்தேயுவிற்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள்: வாசிக்கிறதில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். புத்தி சொல்லுகிறதிலும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். உபதேசிக்கிறதில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வரங்களை பற்றி அசதியாய் இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். தேறுகிற யாவருக்கும் விளங்க வேண்டும். உன்னை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். உபதேசத்தை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அந்த உபதேசங்களில் நிலை கொண்டிருக்க வேண்டும். வரம் என்னும் வார்த்தை தீமோத்தேயுவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தேவனுடைய வரங்களையும் தேவனுடைய கிருபைகளையும் குறிப்பிடுகிறது. இதனால் பவுல் செய்த ஊழியங்களை தீமோத்தேயுவினாலும் செய்ய முடியும். இந்த வரம் மூப்பராகிய சங்கத்தார் தங்கள் கைகளை தீமோத்தேயுவின் மீது வைத்து அவனுக்கு தீர்க்க தரிசனம் கூறிய போது வந்தது. தீமோத்தேயு தேவனால் பயன்படுத்தப்படுவான் என்பதை அவனுக்கு கூறப்பட்ட தீர்க்க தரிசனம் முன் அறிவித்தது.